Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்களை தண்டிப்பதையே கொள்கையாக மத்திய அரசு வைத்திருப்பதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்களை தண்டிப்பதையே கொள்கையாக மத்திய அரசு வைத்திருப்பதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்கவில்லை எனவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், மத்திய அரசு மீது முதலமைச்சர் வேறு என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் வச்சிருக்கிறார்? வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஊதியம் கோரி களம் காண்பாய் உடன்பிறப்பே என்று அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதக்கூடிய அழைப்பு மடல் என்று அதுல பெயரிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டை ஒவ்வொரு துறையிலும் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டாக இருந்தாலும் எதிலுமே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதிகளை சரியாக வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். திமுக சார்பிலே கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன என்றும், ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உங்களில் ஒருவனான நான் பங்கேற்று கண்டன உரையாற்றினேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையிலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காத நிலையில் அது தொடர்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 4034 கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கடிதங்கள் எழுதியும் விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது மற்றவர்கள் பிரச்சனை என்று ஒதுங்கி இருக்காமல் கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்று திரண்டு களம் காண வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.